நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன மிஸ் பண்றோம்னு கேட்டா ரொம்ப சீக்கிரமா ஒரு பதில் சொல்வோம். அதுவே எதுக்காக சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றோம்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கிறோம் தானே. 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கிறக்கு ட்ரெஸ், பாதுகாப்பா இருக்க ஒரு வீடு, இதெல்லாம் இருக்கறக்கு நம்ம என்னைக்காவது தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணிருக்கோமா? இந்த அடிப்படை வசதி கூட இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனாலும் ஏதோ ஒண்ணு பின்னாடி நம்ம ஓயாம ஓடிட்டே தான் இருக்கோம். அதுலதான் நம்ம சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சு லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணாம இருக்க ஸ்டேட்லயே செட்டில் ஆகுங்கன்னு நான் சொல்ல வரல. எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறக்காக கனவு இருக்கிறது தப்பில்ல. ஆனா அந்த கனவு அடையிற ப்ராசஸ்ல நம்மள சுத்தி இருக்க நல்லத நம்ம பார்க்க மறக்கிறோம். இது எதனால நடக்குது? நம்ம மனசுனால. நம்மள சுத்தி இருக்க கொஞ்சம் நெகட்டிவ்ஸ்னால மனசு ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகி தற்போதைய தருணத்துல இருக்க நல்லத அனுபவிக்க மாட்டேங்குது. லைஃப்ல இந்த ஸ்டேட்க்கு வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்காம நான் இப்போ சந்தோஷமா என் கனவுக்காக உழைக்கிறேன்னு நினைச்சா அப்போ இத உணர ஒரு வழி மெடிடேஷன். ஆயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான பிராக்டிஸா இருந்தாலும் மெடிடேஷன் சொன்ன உடனே பெரும்பாலான ஒரு மைண்டுக்கு வருது சாமியார் தியானம் பண்ற போஸ் தான். கண்ணை மூடி உக்காந்து ஒண்ணுமே யோசிக்காம இருக்கிறது மெடிடேஷன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். மெடிடேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், கிராட்டிடியூட் மெடிடேஷன், பாசிட்டிவ் திங்கிங் மெடிடேஷன், கைடட், அன்கைடட், மந்த்ரா மெடிடேஷன், இன்னும் நிறைய. அப்போ மெடிடேஷன்னா என்னன்னா ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்றதன் மூலமா மனசை அமைதிப்படுத்துற பிராக்டிஸ். நம்ம மைண்ட் ஒரு நாளுக்கு மில்லியன் கணக்கான இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது. அப்படி இருக்கப்போ அதை கொஞ்ச நேரத்துக்கு கூட பிளாங்கா வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு ஆக்சுவலா இருக்க பிரச்சனை சின்னதா தான் இருக்கும். ஆனா அதை பத்தின ஓவர் திங்கிங் தான் அந்த பிரச்சனைய பூதாகரமா தோண செய்யும். அந்த ஓவர் திங்கிங்கை ஆஃப் பண்ணணும்னா நம்ம தாட்ஸை அப்படியே அப்சர்வ் பண்ணணும். அதை பத்தி ப்ராசஸ் பண்ணாம அதுக்கு ரியாக்ட் பண்ணாம. அப்படின்னா அது நம்மள மென்டலா அஃபெக்ட் பண்ணாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஏதாவது ஒரு செயலோ இல்ல யாராவது ஒருத்தர் சொல்ற சொல்லோ நம்மள கோபப்படுத்தும். அந்த கோபங்கிற இமோஷன்னால நம்ம மைண்ட்குள்ள கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள நம்மள இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இவ்வளோதானா, நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு எல்லாம் 100 தாட்ஸ் ஓடி டக்குன்னு கோபத்தை காட்டுறதன் மூலமா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதுவே அந்த நாள் நைட் இல்ல அடுத்த நாள் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தோணும். ஆனா அந்த லேட்டா வர ரியலைசேஷனுக்கு முன்னாடியே எல்லா டேமேஜும் நடந்திருக்கும். இப்போ அந்த கோபங்கிற இமோஷனா மட்டும் பார்த்து அதை ப்ராசஸ் பண்ணாம அதனால ஓவர் திங்க் பண்ணாம இருக்க முடிஞ்சா நமக்கு அந்த ரியாக்ஷனே வராதே. அந்த தாட்ஸை ஆஃப் பண்ற ஸ்விட்ச் தான் மெடிடேஷன். அது இமோஷனலா நம்மள கண்ட்ரோல்ல வச்சுக்கும். இமோஷன்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியாதது தான் நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய சேலஞ்ச், சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அந்த இமோஷனை அப்படியே பாஸ் பண்ண விட்டுட்டு மெடிடேட் பண்றவங்கனால ரெஸ்பாண்ட் பண்ணாம தற்போதைய தருணத்துக்கு திரும்ப அட்டென்ஷனை கொண்டு வர முடியும். அது அப்படியே பழக பழக கோபங்கிற இமோஷனே காணாம போயிடும். இது எல்லா இமோஷனுக்கும் பொருந்தும். அது எப்படின்னா நம்ம புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறப்பையும் புது அனுபவத்தப்பையும் நம்ம மைண்ட்ல புது கனெக்ஷன்ஸ் ஏற்பட்டுட்டே இருக்கும். நியூரான்ஸ் லெவல்ல புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஏற்பட்ட கனெக்ஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதாலேயோ பிராக்டிஸ் பண்றதாலேயோ மெயின்டைன் ஆகுது. கோபங்கிற இமோஷனுக்கு உண்டான ரெஸ்பான்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணவே இல்லைன்னா அந்த இமோஷனுக்கான கனெக்ஷன் பிரெயின்ல மாறும். இப்படி நமக்கு இருக்க ஒவ்வொரு நெகட்டிவ் இமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் மெடிடேஷன் மூலமா ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். மெடிடேஷனுக்கு இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். எதிர்பாராத சில நிகழ்வுகள் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்க தான் செய்யுது. லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பிளான் பண்ணாத விஷயங்களை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தோன்றதுனால ஸ்ட்ரெஸ் உண்டாது. இது நம்ம ஹெல்த்துக்கு சுத்தமா நல்லது கிடையாது. அடுத்த நாள் இருக்க ஏதாவது முக்கியமான வேலைனாலேயோ இல்ல எதிர்பாராத இழப்புனாலேயோ ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றது நார்மல், சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம உடம்புல கார்டிசால்ங்கிற ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் மெமரி பவரை அஃபெக்ட் பண்ணும், பிளட் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும், தூக்கத்தை கெடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம லைஃபைய தலைகீழ மாத்தும்.
நமக்கு இதுதான் நடக்கணும்னு நம்மளால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னாலும் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றப்போ அந்த ஃபீலிங்கை அவாய்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லாதீங்க, இல்ல தானே சரியாகும்னு நினைக்காதீங்க. அதுக்கு மாறா அந்த டைம்லயும் மனசுக்கும் உடம்புக்கும் எப்படி சாந்தமா இருக்கணும்னு சொல்லித்தாங்க. ரெகுலரா மெடிடேட் பண்றதுனால எந்த மருந்து சாப்பிட்றத விடவும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைவா தான் சுரக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகிற சிச்சுவேஷன் வரப்பையும் பிசிக்கலி பாடி காமா தான் இருக்கும். நம்ம இமோஷனையும் தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சதால மென்டலாவும் பாடி காமா தான் இருக்கும்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மெடிடேட் பண்றப்போ நம்ம பிரெயின்ல ஆல்ஃபா வேவ்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஆல்ஃபா வேவ்ஸ் ஜாஸ்தியானா ஸ்ட்ரெஸ், கவலை எல்லாம் குறைஞ்சு கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கெட் பெட்டர் ஸ்லீப். படுத்தோடனே தூங்குறது ஒரு வரம்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு தூக்கம் வரக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுல நீங்க ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் பண்ற மெடிடேஷன்னால பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். ஸ்லீப்பிங் டேப்லெட் மெடிகேஷனுக்கு இருக்க எந்த சைடு எஃபெக்ட்ஸும் மெடிடேஷனுக்கு இல்ல. இம்ப்ரூவ் கான்சென்ட்ரேஷன். 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸை இப்போ நம்மள திரும்ப படிக்க சொன்னா எப்படி இருக்கும்? நான் எப்படி அப்போ படிச்சேன்னு நீங்க யோசிச்சதுண்டா? அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் ஸ்டடீஸ்ல மட்டும்தான் இருந்தது. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. இப்பெல்லாம் ஒரு சின்ன விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யறதே கஷ்டம் ஆயிடுச்சு. மெடிடேட் பண்றப்போ மூச்சு மேலேயோ இல்ல தற்போதைய தருணத்து மேலேயோ ஃபோக்கஸ் பண்றதுனால தொடர்ந்து மெடிடேட் பண்றப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். டே டு டே லைஃப்ல உங்களால எது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியலனாலும் இல்ல ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாலும் காலையில உங்க நாளை மெடிடேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரொடக்டிவிட்டியில சேஞ்ச் பார்ப்பீங்க. இன்க்ரீஸ் மெமரி பவர். ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு விஷ் பண்றதுல இருந்து இந்த மாசம் இஎம்ஐ கட்டுற வரைக்கும் எல்லாமே ஃபோன் ரிமைண்ட் பண்ணாதான் உண்டு. நமக்கு தெரியாமையே டெக்னாலஜிக்கு ஸ்லேவ் ஆயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மைண்ட் அதை விட பவர்ஃபுல். அதனோட பவரை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். ரெகுலரா மெடிடேட் பண்றதால பிரெயினுக்கு போற பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓவர் கம் அடிக்ஷன்ஸ். இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்க பெரிய அடிக்ஷன் மொபைல் போன் அடிக்ஷன் தான். அது மாதிரி ஏதாவது கெட்ட பழக்கத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைச்சா மெடிடேஷன் இஸ் த வே டு கோ. தொடர்ந்து மெடிடேட் பண்றப்போ அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிற தாட்டை ப்ராசஸ் பண்ணாம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆன அந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணி புது ஹெல்தியான கனெக்ஷனை உருவாக்க முடியும். பூஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பாதி டைம் வெளி உலகத்தினாலையும் மீதி டைம் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ்னாலையும் சிதைக்கப்படுது. மெடிடேட் பண்றப்போ நம்ம மைண்ட்க்கு என்ன தாட் வந்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணாம அப்படியே போக விட்டுட்டு திரும்ப கவனத்தை மூச்சு மேல கொண்டு வரதன் மூலமா மைண்டை பிரசன்ட் மொமெண்ட்க்கு கொண்டு வரோம். அப்போ டே டு டே லைஃப்ல நம்மள நாமே சந்தேகப்படுற டைம் இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ வந்தாலும் அந்த தாட்டை அப்படியே போக விட்டுட்டு நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அஃபெக்ட் பண்ணாம பார்த்துப்போம். ஹெல்தி பாடி. மனசை அமைதிப்படுத்துற மெடிடேஷன் ஹோல் பாடியையும் ஹெல்த்தியா வைக்க ஹெல்ப் பண்ணுது. தொடர்ந்து மெடிடேட் பண்றவங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் ஜாஸ்தியா இருக்கணும், ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டா இருக்கணும், பிரெயின் லெவல்ல ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ ஆகணும் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் அ பெட்டர் யூ. மேல சொன்ன எந்த காரணத்தோடையும் உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியலன்னா உங்களுக்கே உங்களை பிடிச்ச மாதிரி வாழணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கு நிச்சயமா மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். கிராட்டிடியூட் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றதன் மூலமா சக மனுஷங்களை எப்படி அன்பா பார்க்கறது, அவங்க உணர்வுகளை எப்படி மதிக்கிறது, ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி மெயின்டைன் பண்றது, லைஃப்ல எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். லாக்டவுன் டைம்ல வெளியில போக முடியலன்னா என்ன, நமக்குள்ள போலாமா? ஒரு தேவை ஏற்படுறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முற்படுறது இல்ல. ஆனா அந்த அவசியத்துக்காக வெயிட் பண்ணாம நம்ம நல்லதுக்காக, நம்மள சுத்தி இருக்கவங்க நல்லதுக்காக டெய்லியும் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? பிசிக்கலா நம்மள ஃபிட்டா வச்சுக்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரி மென்டலா நம்மள சரியா வச்சுக்க மெடிடேஷன் மைண்ட்க்கு எக்ஸசைஸ். கடந்த காலத்துல நடந்ததை வச்சு சோகத்திலையும் வருங்காலத்துல என்ன நடக்குமோங்கிற கவலையிலையும் வாழாம நிகழ்காலத்துல இருக்க சந்தோஷத்துல வாழ நம்ம டெய்லியும் மெடிடேட் பண்ணணும். இது குவிக் ஃபிக்ஸ் கிடையாது, ரிசல்ட்ஸ் உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டெய்லியும் மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க, நீங்களே வித்தியாசத்தை உணர்வீங்க.
இன்னும் நீங்க உங்க மார்னிங் ரொட்டீனை செட் பண்ணலன்னா எப்போ எந்திரிக்கலாம், என்னென்ன செய்யலாங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா பாருங்க. இன்னையில இருந்தே மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண இது உங்களுக்கு போதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த பெனிஃபிட்ஸ்ல நீங்க எந்த பெனிஃபிட்காக மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க யார் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.